அகிலத்தின் அருள் கொடை நூரே துன்யா, இந்த பிரபஞ்சத்தின் பேரொளி, அகிலத்தின் பெரும் பிறப்பாக பிறந்த சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதனித்த பேர் அற்புதம் நிறைந்த ஒரு மாதத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, இந்த பிரபஞ்சத்தின் பேரொளியாக நூரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிவது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை அறிவது, அவர்களை அதிகமாக நினைவு கூர்வது, அவர்களை பின்பற்றி வாழ்வது, அவர்களை போற்றி புகழ்வது நம்முடைய ஈமானின் முதன்மையான கடமை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அறிந்து கொள்வதும், அவர்களை நினைவு கூர்வதும், அவர்களை போற்றி புகழ்வதும், அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் நம்முடைய ஈமானின் முதன்மை கடமை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாகலே, அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களை படைத்த அல்லாஹ்வாகிய என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா? என்னை நீங்கள் விரும்புகிறீர்களா? என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, அல்லாஹ்வை நேசிக்காத ஒரு ஈமான்தாரி இந்த உலகத்தில் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள், அவர்கள் மீதும் நீங்கள் நேசம் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வரும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம், அவனுடைய பிரியம், அவனுடைய முஹப்பத் வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கான வழிகாட்டுதல் வழிமுறை அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசியுங்கள், அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பும் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்களை பின்பற்றுவது நம் வாழ்விலே ஈமானிய முதன்மை கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இந்த உலகத்திலே யாருடைய வாழ்க்கையிலும் வாழ்வியல் வழிமுறைகளிலும் அல்லாஹ் வெற்றியை வைக்கவில்லை. மிக தெளிவாக நம்முடைய உள்ளங்களில் மிக அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு அற்புத வார்த்தை, இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கையிலும் யாருடைய வழிமுறைகளிலும் அல்லாஹ் வெற்றியை வைக்கவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறையில் தான் அல்லாஹ் நிம்மதியை, அமைதியை, சந்தோஷத்தை, ஈருலகத்தினுடைய ஈடேற்றத்தையும் ஹிதாயத்தையும் வைத்திருக்கின்றான். வேற யாருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கல்ல, முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஈடேற்றத்தையும் ஹிதாயத்தையும் வைக்கவில்லை. நபியினுடைய வாழ்க்கையில் தான் ஈடேற்றமும் ஹிதாயத்தும் அமைதியும் நிம்மதியும் நிலை பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் மூலமாக, அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் ஈருலகத்தினுடைய ஈடேற்றம் இருந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்களை நேசிப்பதின் மூலமாகத்தான், அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நம்முடைய ஈமானும் முழுமை அடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா ஹகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உலகத்தில் எதையெல்லாம் பெரிதாக நினைக்கிறீர்களோ, உலகத்தில் எதன் மீதெல்லாம் உங்களுக்கு ஆசையும் நேசமும் அந்த முஹப்பத்தும் மிகுதியானதாக இருந்து கொண்டிருக்கின்றதோ, அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின், உங்களுடைய பிள்ளை செல்வம், உங்களுடைய மக்கள் செல்வம், உங்களுடைய மனைவி பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரம், தொழில் துறை, இது எல்லாவற்றை விட உங்களுடைய உள்ளம் என்னை நேசிக்காவிட்டால் நீங்கள் உண்மை முஃமினாக ஆக முடியாது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, உலகத்துல எதையெல்லாம் பெரிதாக எண்ணி இருக்கின்றோமோ, எதன் மீதெல்லாம் அதீத நேசம் இருந்து கொண்டிருக்கின்றதோ, அவை அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாம் நேசிக்க வேண்டும். நபி அவங்க இந்த ஹதீஸை சொன்ன சந்தர்ப்பத்துல சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியிடத்துல வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் உங்களை நேசிக்க கூடியவனாக இருக்கேன், நான் உங்களை ரொம்ப பிரியப்படுறேன், உங்கள் மீது நான் அன்புடையவனாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல கேட்டாங்க, யா உமர், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ல அன்த அஹப்ப இலைய மின் அஹ்லிஹி வ வலதிஹி வ மாலிஹி வன் நாஸி அஜ்மாயின். என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொத்து செல்வம் எல்லாவற்றை விட உங்களை நான் நேசிக்கின்றேன். உங்கள் உயிரை விடவும் நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நபி அவங்க கேட்டாங்க. உங்களுடைய மனைவி, மக்கள், சொத்து செல்வம் இது எல்லாத்தை விட நீங்கள் என் மீது பிரியம் கொண்டிருக்கீங்க. உங்களை விட, உங்களுடைய உயிரை விட நீங்கள் என் மீது பிரியமுடையவராக இருக்கீங்களா? என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களா என்பதாக சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில், லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களை விட என்னுடைய உயிரை நான் மேலானதாக நினைத்திருக்கின்றேன். எல்லாவற்றை விட உங்களை நான் விரும்புகின்றேன். ஆனால் உங்களை விடவும் என்னுடைய உயிரை நான் மேலானதாக, பிரியத்துக்குரியதாக நான் எண்ணி இருக்கிறேன் என்பதாக சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல, அது ஈமான் அல்ல, அது உண்மையான பிரியம் அல்ல. உங்கள் உயிரை காட்டிலும் நீங்கள் என்னை நேசிக்காவிட்டால் உங்களுடைய ஈமான் பூர்த்தி ஆகாது. உண்மையான ஈமான் என்பது எல்லாவற்றை விட நீங்கள் என் மீது ஆக பெரும் பிரியமுடையவர்களாக ஆகாத வரை உங்களுடைய ஈமான் முழுமை அடையாது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், ல அன்த அல் ஆன அஹப்ப இலைய நஃப்ஸி வ அஹ்லி வ வலதி வன் நாஸ் அஜ்மாயின். என் குடும்பம், என் பிள்ளை, என் சொத்து செல்வம் என்னை விடவும் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக சொல்லி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன சந்தர்ப்பத்தை நபி அவங்க சொன்னாங்க, அல் ஆன யா உமர் தக்மிலுல் ஈமானக. உமரே, இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பூர்த்தி அடைந்திருக்கின்றது, இப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் நுழைந்திருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எல்லாவற்றை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதீத பிரியமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் என்பதாக சொன்னா, எந்த அளவுக்கு உலகத்துல நாம் யாரை நேசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் அவர்களை பின்பற்றுவோம், கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம். ஒருத்தர் மீது அளவுக்கு அதிகமான பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க சொல், செயல், அவங்களுடைய சமிக்கை, செய்கினை கூட நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடியதாக அமைந்துவிடும். இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கலாம், யதார்த்தமான சூழ்நிலைகள்ல சில கிறுக்குத்தனமான, பைத்தியக்காரத்தனமான அந்த வழிகாட்டுதல்கள், அவைகளை எல்லாம் பின்பற்றுவதற்கு, கண்மூடித்தனமான முறையிலே பின்பற்றுவதற்கு ஒரு பெரும் கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கணும், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை தரணும். காரணம் கேட்டா, என்னுடைய தலைவர், இவர்கள் என்னுடைய ஹீரோ, என்னுடைய முன்மாதிரி, ரோல் மாடல் என்பதாக சொல்லி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வழிமுறைகள், அந்த வழிகாட்டுதல், அந்த பின்பற்றுதல் எல்லாமே நாசத்துக்குரியது, அழிந்து போகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே உலகத்திலே பின்பற்றுவதற்கு தகுதியான தலைவர், ஒரு ரோல் மாடல், அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் அணுவாக பின்பற்றுவது நம் மீது கடமையாக இருக்கு. எப்போ அந்த பின்பற்றுதல் வரும் என்பதாக சொன்னா, நபியை அந்த அளவுக்கு நாம நேசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்க எந்த அளவுக்கு நேசம் இருந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நபியை நாங்க நேசிக்கிறோம் என்பதாக சொன்னால், வல்லாஹி அஹப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ அப்னாயினா வ உம்மஹாத்தினா வ மினல் மாஇ பாரிதன் அலா அல்மா. அற்புதமாக சொன்னாங்க, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொத்து செல்வம், இது எல்லாவற்றை விட வமினல் மாஇ பாரிதன் அலா அல்மா, கடுமையான தாகத்திலே, கடுமையான வெப்பத்திலே, கட்டுக்கடங்காத தாகத்திலே கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அதீத நேசமுடையவர்களாக இருக்கின்றோம். நபி அவர்களை அந்த அளவுக்கு நேசிக்கின்றோம். கடுமையான வெப்பத்திலே, கட்டுக்கடங்கா தாகத்திலே கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை காட்டிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அதீத முஹப்பத்தை, நபியை அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதுதான் உண்மையான நேசம். சங்கையான சஹாபாக்கள் நேசத்தின் மறு உருவமாக இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு வாழ்க்கையில பின்பற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு பின்பற்றினார்கள். ஏன், நபியை பின்பற்றுவது, நபியினுடைய சுன்னத்துகளை வாழ்விலை எடுத்து நடத்துவதில் தான் அல்லாஹ் ஈடேற்றத்தை, முழு மனித சமுதாயத்தினுடைய ஹிதாயத்தை வச்சிருக்கான். அதனால்தான் நபி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த ரசூல், இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதையெல்லாம் உங்களிடத்தில்
இடத்திலே சொன்னார்களோ அதை எல்லாம் பின்பற்றுங்க. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் ஈமானிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்னும் என்னென்ன கடமைகள் சொல்லப்பட்டு இருக்கோ அவைகள் எவையுமே விரிவாக விளக்கமாக அல்லாஹ் சொல்லல. அத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்து வாருங்கள். அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தினர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. இப்படி நோன்பை வையுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ஹஜ் உம்ராவை நிறைவு செய்யுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் அதனுடைய விரிவான விளக்கங்கள், எப்படி ஹஜ் செய்யணும், எப்படி உம்ரா செய்யணும், எப்படி தொழுகணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சஜ்தா செய்யணும், எப்படி நோன்பு நோக்கணும், இது எல்லாவற்றையும் அல்லாஹ் சொன்னான். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, நபி எப்படி செய்யறாங்களோ அப்படி பார்த்து செஞ்சு, அதுலதான் உங்களுக்கு ஈரேற்றம் இருக்கு. இறை கட்டளைகள் அத்தனைக்குமான ஒரு ரோல் மாடலாக, வழிகாட்டுதலாக, வாழ்வியல் வழிகாட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்க எதை சொன்னாங்களோ, எதை செய்தார்களோ அதை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கள், அதில் தான் உங்களுக்கான ஈடேற்றம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் நாங்கள் சஹாபாக்கள் பையத் செய்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத் செய்தோம். பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸமஇ வ தாஅதி வல் உஸ்ரி வல் யுஸ்ரா வல் மன்ஷதி வல் மக்ரஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் பையத்தானோம், உடன்படிக்கையானோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்படுகின்றோம். சமிஅனா வ அதானா, செவிமடுத்தோம், செயல்படுத்தினோம். இதுதான் சங்கையான சஹாபாக்களினுடைய தாரக மந்திரமாக இருந்தது. நபியே, நீங்க என்ன சொல்றீங்களோ சமிஅனா, அதை கேட்டோம், செவிமடுத்தோம், செயல்படுத்தினோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இது அல்லாமல் வேறு விஷயத்தை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். எந்த அளவுக்கு நீங்கள் எதையெல்லாம் வழிகாட்டுகின்றீர்களோ அது அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அது எங்களுக்கு சிரமமாக இருந்தாலும் சரி, லேசாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி, எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரி, எங்களுக்கு சந்தோஷத்துக்குரியதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு கஷ்டத்துக்கு மன வெறுப்புக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அதை நாங்கள் அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்பதாக ஹஸரத் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நபி இடத்துல ஒவ்வொரு சஹாபாக்களும் உடன்படிக்கையானாங்க, பையத்தானார்கள் என்பதாக சொல்லி ஹஸரத் உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக காரணம் அதில் தான் அல்லாஹ் ஈடேற்றத்தை வைத்திருக்கின்றான். நபியினுடைய சுன்னாவிலே, நபியினுடைய சுன்னத்தான அந்த வாழ்க்கையில் தான் ஈமானும் ஈடேற்றமும் நிரப்பமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால சஹாபாக்கள் நபி அவர்களை அணு அணுவாக ரசித்தார்கள், அணு அணுவாக பின்பற்றினார்கள். சஹாபாக்களை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துல யாராலும் பின்பற்ற முடியாது. அந்த அளவுக்கு அணு அணுவாக நபியினுடைய சின்ன சின்ன அங்க அசைவுகளையும் ஆய்வு செய்து அறிந்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகனார். அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர், பட்ட பெயரே இருந்து கொண்டிருக்கின்றது, முத்தபிஉஸ் சுன்னா. சுன்னத்தை தேடி தேடி பின்பற்றுவதிலே வெறித்தனமானவர் என்பதாக உங்களுக்கு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தேடி தேடி நபி அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அத்தனையும் ஆய்வு செய்து தேடி தேடி வெறித்தனமான முறையிலே பின்பற்றக்கூடிய சஹாபி முத்தபிஉஸ் சுன்னா என்பதாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பட்ட பெயரே இருந்துச்சு. எந்த அளவுக்கு நபி அவர்களை நேசிச்சாங்க, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் வழிமுறைகளை, அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்தாங்க சொன்னா, நபி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில சஃபர்ல எந்த வழியில பயணம் செஞ்சாங்களோ அந்த வழியில தான் இவங்களும் பயணம் செய்வாங்க. ஒட்டகத்துல ஒரு பாதையில போனாங்க சொன்னா வாழ்நாள் முழுக்க இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவங்க போன அதே வழியில் தான் அவர்களும் பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்பதாக சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல ஒட்டகத்தின் மீது அமர்ந்து பயணம் செய்யறாங்க. பாதை மாறி ஒட்டகம் சென்றுடுச்சு. வளமையான வழியில போவதற்கு பதிலாக, போய் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய அந்த பாதையிலே போவதற்கு பதிலாக மாற்று பாதையிலே அந்த ஒட்டகம் செடி கொடிகள் நிறைந்த அந்த பகுதியிலே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்படி நுழைந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலப்பாயின் மீது அந்த மரத்தின் கிளைகள் எல்லாம் பட்டு நபியினுடைய தலப்பா கீழே விழுந்துருச்சு. நபி அவங்க அதை எடுத்து தலையில அணிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அந்த வழியிலிருந்து பின்னாடி வந்து நேரான வழியில சரியான பாதையில பயணம் செஞ்சாங்க.
ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பக்கமாக எப்போது பயணம் செஞ்சாலும், நேரான வழி இருந்தாலும், நபி அவர்கள் போய் திரும்பி வந்த அந்த பாதையிலே இவர்கள் போய் அதே போல அந்த மரத்தின் கிளையிலே தன்னுடைய தலப்பாய்ப்படும், திரும்பவும் அந்த தலப்பாய்விலும் அதை எடுத்து அணிந்து கொண்டு நபி அவர்களை போல் திரும்பவும் சென்றார்கள். இன்னும் வரலாற்றிலே எழுதுகின்றார்கள், பிற்காலத்தில் அந்த இடத்திலே மரம் இல்லாமல் போனது. மரம் இல்லாமல் போனாலும் அந்த இடத்தை கடக்கும் பொழுது ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலையை குனிஞ்சு போகக்கூடியவர்களாக இருந்தார். அந்த அளவுக்கு நபியை பின்பற்றினார். நபி அவர்கள் சஃபரிலே, பயணத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே ஓய்வு எடுத்தார்கள் சொன்னா, வாழ்நாள் முழுக்க ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பகுதியில் போனா ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் ஓய்வு எடுப்பாங்க. சஃபர்ல நபி அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல சுய தேவைக்காக இறங்கி சுய தேவையை நிறைவேற்றி இருந்தார்கள் என்பதாக சொன்னா, சுய தேவை இல்லை என்றாலும் அந்த வழியாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பயணம் செஞ்சா, அது போல போய் அந்த புதருக்குள்ள நபி அவர்கள் எப்படி உட்கார்ந்து சுய தேவையை பூர்த்தி செய்து விட்டு வந்தார்களோ, இவர்கள் அந்த இடத்துல போய் அதே போல உட்கார்ந்து விட்டு எதிர்த்து வருவார்கள். இப்படி நபியினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன சின்ன அங்க அசைவைகளை கூட அதை அறிந்து கொண்டு அணுவாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பின்பற்றினாங்க. வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபதஹே மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்குள்ள நுழைந்து உள்ள போய் 2 ரக்காய் தொழுதாங்க. காபாவுக்குள்ள போனாங்க, காபாவுக்கு வெளியில அல்ல. காபாவினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு காபாவுக்குள்ள போய் 2 ரக்காய் தொழுதுட்டு வெளியே வந்தாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆசை, அதுபோல காபாவுக்குள்ள போய் நபி அவங்க எந்த இடத்துல நின்று 2 ரக்காய் தொழுதாங்களோ காபாவினுடைய அந்த இடத்துல நின்று தானும் தொழுக வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் ஃபதஹே மக்காவுல உள்ள போய் தொழுத சந்தர்ப்பத்துல ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா கூட இருந்தாங்க. அவங்க இடத்துல போய் கேட்டாங்க, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, காபத்துல்லாவுக்குள்ள நபி அவங்க எந்த இடத்துல நின்று தொழுதாங்க அந்த இடத்தை காட்டுங்க. அந்த இடம் காட்டப்பட்டுச்சு. அதே இடத்துல போய் நின்று ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுது வந்தார்கள் என்பதாக வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நேசம், இதுதான் உண்மையான முஹப்பத், இதுதான் உண்மையான இதாத். நபி அவங்க எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இந்த அளவுக்கு அதை அறிந்து சஹாபாக்கள் செயல்பட்டார்கள் என்பதாக சொன்னா, இன்னும் பெரும் விஷயங்கள், மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அடிப்படையான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக தேற்றத்தோடு சஹாபாக்கள் செயல்பட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் நபியை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு அழகான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த நேசம்தான், இப்படிப்பட்ட இந்த பிரியம்தான் ஈடேற்றத்தினுடைய பிரியமாக, மனித சமுதாயத்தினுடைய ஹிதாயத்தினுடைய பாதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் பற்றி பிடிக்கும் பொழுதுதான் ஈருலகத்திலும் ஈடேற்றத்தையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஹிதாயத்தையும் நாம் பெற முடியும். எனவே சஹாபாக்களை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், நேசிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன அல்லது பெரிய எல்லா சுன்னத்துகளிலும் அல்லாஹ் மகத்தான ஈடேற்றத்தை, பெரும் இதாயத்தை, மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெரும் பெரும் பலாபலன்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. கரீமிக் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைநேசர். அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கார். வெளியூர்ல இருந்து விருந்தாளியாக வந்திருக்கார். எனவே அவருக்காக, அவரை உபசரிப்பதற்காக வீட்டுல உணவு தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கு. அந்த தருணத்துல துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. மனைவி உணவுப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது தண்ணீர் பாத்திரம் அதையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வேலையாக எந்திரிக்கிறாங்க. எழுந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நடக்கும் பொழுது கால் பட்டு அந்த தண்ணீர் பாத்திரம் கீழே தடுமாறி கீழே விழுந்து தண்ணீரும் கொட்டி விட்டது, அந்த பாத்திரமும் உடைஞ்சிருது. இப்ப துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மனைவியை பாக்குறாங்க. மனைவி தன்னுடைய கணவன் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு யதார்த்தமான கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி ஒரு செயல் நடந்துருச்சு. எந்திரிச்சு போகும்போது கால் கொஞ்சம் தட்டு மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரம் கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா மனைவி சொல்லுவாங்க, கண்ணை என்னையா உடனேலையா வச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. கொஞ்சம் பார்த்து நடக்கலாம், இல்ல கீழே தான் பாத்திரம் வச்சிருக்கு, நான் கொண்டு வந்து வச்சுட்டு போனதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்து இப்படி தட்டி விட்டு நடந்துட்டு போறியே அப்படின்னு சொல்லி மனைவி இடத்துல இருந்து வரும். கணவன் சொல்வார், யதார்த்தம், இயற்கை இதுதான், உனக்கு வேலை செய்யறதுக்கு வழியே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இடையூறாக எதையாச்சும் கொண்டு வந்து வச்சிருவே, உருப்படியா ஒரு வேலையை கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை கண்டித்துக் கொள்வார். ஆனா கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இடத்துல அது இரண்டுமே நடக்கல.
கணவன் மனைவியும் குறை சொல்லல, மனைவி கணவனையும் குறை சொல்லல. மனைவி உடனடியாக பதறி போய் சொன்னாங்க தன்னுடைய கணவர் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பார்த்து, என்னுடைய அன்பு கணவரை என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தெரியாம கொண்டு வந்து இப்படி வச்சுட்டேன், அதனாலதான் கால் தடுக்கி கீழே விழுந்து தண்ணீரும் கொட்டிடுச்சு, பாத்திரமும் உடைஞ்சிருச்சு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்க. கணவர் துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இல்ல இல்ல ஓன் தப்பு இல்லம்மா, நான் தான் தெரியாம இங்க இடத்துல பொருள் இருக்கு, தண்ணி பாத்திரம் இருக்குன்றத கவனிக்காம நான் தான் இப்படி போய் தட்டி விட்டுட்டேன், ஓன் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே வந்திருந்த விருந்தாளை வேடிக்கை பார்க்கிறார். பார்த்துட்டு துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கேட்டார், என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில சண்டையே வராதா, உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கோபமே வராதா, இப்படி விட்டு கொடுத்து வாழ்றீங்களே. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இல்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கோபத்தையோ சண்டைகளையோ நாங்கள் சந்தித்ததில்லை. வரும் சண்டைக்கான சந்தர்ப்பம் வரும், கோபத்துக்கான சந்தர்ப்பம் வரும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னத், நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்த ஒரே ஒரு வழிமுறை, ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை நாங்கள் வாழ்நாள் முழுக்க பின்பற்றுவதனால், ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு ஹதீஸ் தான், அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பின்பற்றுவதனால எங்களுடைய வாழ்க்கையில சண்டைக்கான கோபத்துக்கான முரண்டு பிடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அந்த ஹதீஸின் காரணமாக, அந்த ஒரு சுன்னத்தின் காரணமாக நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம். துன்னூன் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நபி அவங்க சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, அன ஸாயிமுன் பி பைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னah லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். யார் சத்தியத்தில் இருந்தும் தன்னுடைய பிடிவாதத்தை தவிர்த்து கொள்கின்றார்களோ, சத்தியத்தில் இருக்காங்க, உண்மையில் இருக்காங்க, பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கு அல்லது தவறு நடந்திருக்கு தனக்கு எதிராக, அப்படி சத்தியத்தில் இருந்தும் வாதம் பிடிக்காமல், வாதம் செய்யாமல், பிடிவாதம் பிடிக்காமல், சண்டை செய்யாமல், கோபம் கொள்ளாமல் யார் பொறுத்து போகின்றாரோ, நபி அவங்க சொன்னாங்க, ஃபீ பைதி ஃபீ ரபதில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பு, நபி அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக, உலகத்துல யாராச்சும் ஒருத்தர் உங்க காரியத்துக்கு நான் பொறுப்புப்பா, ஒரு பெரிய உயர்மட்ட பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாநில முதலமைச்சரோ அல்லது தேசத்தினுடைய முதல் மந்திரியோ யாராச்சும் ஒருத்தர் நம்மளை நேர்ல சந்திச்சு நம்மளை தட்டி கொடுத்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன், உங்க வேலைகளுக்கு நாம பொறுப்பு அப்படின்னு சொன்னா எவ்வளவு மனித உள்ளம் அமைதி அடையும். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லிட்டாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, பெரும் பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் எல்லாம் அது தடமாறி போகலாம், தடம் அழிந்து போகலாம், அந்த வாக்குகள் எல்லாம் மீறப்படலாம். அல்லாஹ் ரசூல் ஹக்கை மட்டும் பேசக்கூடியவர்கள். நபி அவங்க சத்தியம் விட்டு சொன்னாங்க, யார் வாதம் புரிவதற்கு சக்தி பெற்றிருந்தும் தன் வாதத்திலே பின்வாங்கிக் கொள்கின்றாரோ, மன்னித்து விட்டு மன்னிப்போடைய மனப்பான்மையோடு வாழ்கின்றாரோ, ஃபி பைதி ஃபி ரபதில் ஜன்னah, சொர்க்கத்திலே ஒரு மாளிகைக்கு நபி அவங்க பொறுப்புன்னு சொன்னாங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பெல்லாம் எங்களுக்கு சண்டை வருவதோ, எப்பெல்லாம் கோபமும் முரண்பாடான நிலைப்பாடுகள் ஏற்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நானும் என் மனைவியும் இந்த ஹதீஸை முன்வைத்து நாங்கள் சோனத்திலே ஒவ்வொரு வீடாக வாங்கி கொண்டிருக்கின்றோம். சண்டையையும் சன்மானமாக மாற்றிய நல்லோர்களுடைய வரலாறுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், நபியினுடைய வாழ்க்கை, அந்த வழிமுறைகள் ஈடேற்றத்துக்குரியதாக, மன வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை இனிமையாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, உலகத்துல வாழ்க்கையிலே சண்டை இல்லாத, கோபங்கள் இல்லாத வீடுகளையோ கணவன் மனைவியோ நாம பார்க்க முடியாது. எல்லா வீடுகளிலும் அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நபியினுடைய ஒரு சுன்னத், நபியினுடைய இந்த ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளங்களை நிலை பெறும் என்பதாக சொன்னா, அது நானாக இருக்கட்டும், நீங்கள் அனைவர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு அழகான நிகழ்வு, உண்மையிலே நடந்த நிகழ்வு சொல்றாங்க. ஒரு பெரிய உயர் அதிகாரி அரசு துறையில பெரிய பொறுப்புல இருந்து கொண்டு இருக்கார், மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கார். ஆனால் தீன்தாரியான மனிதர், தீன்தாரியான குடும்ப சூழ்நிலை, ஈமான் நிரப்பமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி. அவர் தன்னுடைய அலுவலக கோப்புகளை எல்லாம், தன்னுடைய அலுவலகத்திலே பார்க்க வேண்டிய சில ஃபைல்கள், முக்கியமான ஜிஓ ஆர்டர் காப்பிகள் எல்லாத்தையும் அலுவலகத்துல வைத்து, ஆபீஸ்ல வைத்து பார்ப்பதற்கு, சரி செய்வதற்கு பாதுகாப்பு இல்லை, ஏதாச்சும் லீக் ஆயிடும் அப்படின்றதுனால அநேகமாக அந்த ஃபைல்களை எல்லாம், கோப்புகளை எல்லாம் வீட்டுல வச்சுதான் கரெக்ஷன் பண்ணுவார், அதை சரி செய்வார், அதை டைப் பண்ணுவார். அப்படி ஒரு நாள் வீட்டுல வச்சு அந்த அலுவலக கோப்புகளை, அந்த ஃபைல்களை எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல கொஞ்சம் அந்த வேலை அழுத்தத்துல தலைவலியா இருக்கு, கொஞ்சம் சோர்வா இருக்கார். மனைவி அழைச்சு சொன்னார், இது போல கொஞ்சம் சோர்வா இருக்குமா, நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனைவி இடத்துல சொன்னார்.
மனைவி சரி கேட்டுட்டு போயிட்டு அவங்களும் ஏதோ முக்கியமான வேலையில இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ஏதோ ஓய்வுல இருந்தாங்க. எனவே மூத்த மகள் பெரிய மகள் இருந்தாங்க, மகளை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருமா அத்தா ரொம்ப சோர்வாக இருக்கார், வேலை டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க, நீங்க போய் ஒரு டீ போட்டு கொண்டு வந்து அத்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மகள் இடத்துல தாய் சொல்லிட்டு அவங்களுடைய அறைக்கு போயிட்டாங்க. மகளும் ஏதோ ஹையர் ஸ்டடீஸ்ல எக்ஸாமுக்காக பரீட்சைக்காக ப்ரிப்பரேஷன்ல இருந்தாங்க. எனவே மகளும் வேலையாக இருந்தனால வீட்டுல சின்ன பிள்ளை 10 வயசு நிரம்பிய இன்னொரு பெண் பிள்ளை இருந்தது. தன்னுடைய தங்கை இடத்துல அந்த பெரிய பிள்ளை போய் சொல்லிடுச்சு, இது போல அத்தா டீ கேட்கிறார், கொஞ்சம் நீ போட்டு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தங்கைக்கு பொறுப்பை கொடுத்துட்டு மூத்த மகளும் படிக்கிறதுக்காக ரூம்குள்ள போயிட்டான். எனவே சிறு பிள்ளை ஆர்வத்தோடு ஆசையோடு அத்தாவுக்கு டீ போட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நல்லா கலகலப்பாக ஆசையோடு போய் நல்லா சிறப்பாகவே போட்டுக்கிட்டு ஒரு உற்சாகத்துல விளையாண்டு கொண்டே அந்த பிள்ளை அந்த டீயை எடுத்துக்கிட்டு தந்தை இடத்துல வருது. அந்த உற்சாகத்துல விளையாட்டுத்தனத்துல கை தடுமாறி தந்தை எழுதி கொண்டிருந்த அந்த கவர்மெண்ட் ஜியோ அந்த ஃபைல்கள்ல அந்த டீ அப்படியே ஊத்தி விட்டுடுச்சு, அப்படியே கீழே சிந்திடுச்சு. அத்தனை கோப்புகளும் விழுந்து அவர் எழுதின எல்லாத்தையும் அழிஞ்சு போய் எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. எனவே ஒரு யதார்த்தம், அதே யதார்த்தம் அவரிடத்துல வெளிப்பட்டுச்சு. கடும் கோபத்துல கொந்தளிச்சு வீட்டுல யார் என்ன செஞ்சு கொண்டு இருக்கீங்க, யார் இடத்துல சொன்ன, யார் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இழப்பு. திரும்ப அதெல்லாம் ரெடி பண்ணணும், திரும்ப எல்லாம் உயர் அதிகாரி தன்னை விட மேல் அதிகாரிகள் எடுத்து அதெல்லாம் சைன் பண்ணணும், கரெக்ஷன் வாங்கணும், முடிச்ச பயில்கள் எல்லாமே இப்படி வீணா போயிடுச்சு என்பதாக எந்த அளவுக்கு கோபம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, அதை பத்தி விளங்கி இருக்கும். அவ்வளவு பெரிய கோபத்தின் உச்ச வார்த்தைகள் வெளிப்பட்டுடுச்சு, முழு வீடே அரண்டு போயிடுச்சு. அறைகள்ல இருந்த தாயும் மூத்த மகளும் எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. பார்த்தா டீ கொட்டி இருக்கு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தீன் ஈமான் நிரப்பமாக நம்முடைய வீடுகள்ல இருந்துச்சுன்னு சொன்னா இதான் நடக்கும். எனவே அந்த தாய் தன்னுடைய கணவர் இடத்துல சொன்னாங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்னுடைய தப்பு தான், நான் தான் போட்டு கொண்டு வந்திருக்கணும், நீங்க சொன்னீங்க உடனே நான் தான் போய் அதை செஞ்சுட்டு வந்திருக்கணும், நான் கொஞ்சம் இதை விட முக்கியமான வேலையில இருந்ததுனால என்னால செய்ய முடியல, என்ன மன்னிச்சிருங்க. மூத்த மகள் சொன்னாங்க, இல்ல அம்மா மேல எந்த தப்பும் கிடையாது, அம்மா சொன்ன உடனே நான் போய் செஞ்சுட்டு வந்திருக்கணும், என்ன வேலையாக இருந்தாலும் நான் கொஞ்சம் என் வேலையை பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளை இடத்துல இந்த பொறுப்பை கொடுத்தது என்னுடைய தப்பு தான், இந்த தவறுக்கு நான் தான் பொறுப்புதாரி, அத்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மகளும் சொன்னாங்க. சிறு பிராயமாக இருந்தாலும் சிறு வயதாக இருந்தாலும் ஒரு அற்புதமான அறிவான வார்த்தை அந்த குழந்தை சொல்லுச்சு, இல்ல இவங்க யாரு தப்பும் இல்லை, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, நான் எல்லாம் போட்டுட்டு வந்தேன், விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்புணர்வோடு கொண்டு வந்து அத்தா இடத்துல கொடுத்திருந்தா இது கொட்டிருக்காது, இவ்வளவு பெரிய இழப்பை சந்திச்சிருக்க மாட்டோம், எனவே தவறெல்லாம் என் மேலதான், அத்தா நீங்க என்ன மன்னிச்சிருங்க, தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிச்சிருங்கன்னு சொல்லிச்சு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவருடைய உள்ளமும் அமைதியாச்சு. தன்னுடைய குடும்பத்தார் மனைவி பிள்ளைகளிடத்துல சொன்னார், உங்க யாரு மேலேயும் தப்பு இல்லமா, ஆபீஸ்ல பார்க்க வேண்டிய வேலையை கொண்டு வந்து வீட்டுல பார்த்தது ஏன் தப்பு தான், எனவே உங்கள் தவறல்ல, என் மீது தான் இது தவறு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் தன் மீது தவறை தன் மீது பழியை போட்டு கொண்டு அவர்கள் தன்னுடைய நேசத்துக்குரியவர்களை நேசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவது இதுதான் ஈமானிய சூழல். எனவே இதைதான் துன்னூன் மிஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எப்போ நபியினுடைய இந்த வார்த்தை இந்த ஹதீஸை நாங்க அறிஞ்சோமோ அதிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை எல்லாம் சுவன மாளிகையாக நாங்கள் அதை மறு உருவம் படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லி சொன்னாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியா நபியினுடைய சுன்னத், நான் ஆரம்பத்துல சொன்னேன், அது ஈரேற்றத்தினுடைய பாதை, வாழ்க்கையினுடைய ஹிதாயத்தினுடைய பாதை, வாழ்க்கையினுடைய நிம்மதி அமைதி, இல்லற வாழ்வினுடைய நிம்மதி அமைதி அனைத்துக்குமான வழிகாட்டுதல் பூரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அற்புத வாழ்க்கையிலே, அந்த வழியிலே, அந்த சுன்னாவிலே, அந்த சுன்னத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கசப்பான சுன்னத் தவறுதலாகவோ கூடுதலாகவோ இருந்தா அல்லாஹ் என்ன மன்னிக்கணும். பல பேர் விரும்பக்கூடிய, பல பேர் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சுன்னத்து தான் தாடி வைக்கக்கூடிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஈமான் இஸ்லாத்தின் அடையாளம் எதிரிகளுடைய உள்ளத்திலே ருஅபை, ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை ருஅப். அல்லாஹ் ஈமானிய இந்த கம்பீர தோற்றத்திற்கு எதிரிகளுடைய உள்ளத்துல அச்சத்தை வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த தோற்றத்தை, இந்த கோலத்தை பார்த்தா எதிரிகளுடைய உள்ளங்கள் நடுங்கக்கூடிய அமைப்பு அல்லாஹ் இயற்கையில ஏற்படுத்தி வச்சிருக்கான். அவங்க பயப்படுறாங்க, அதுக்காக வேற ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது அவங்க விஷயம். ஆனா அல்லாஹ் இந்த தோற்றத்திற்கு, இந்த தாடிக்கு, இந்த ஜுப்பாவுக்கு, இந்த தொப்பி தலப்பாய்க்கு அல்லாஹ் ருஅபை, ஒரு அச்சத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கான். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய சக்தி வாய்ந்த அடையாளம் தான், அடையாளமான ஒரு சுன்னத்து தான் ஒவ்வொரு ஆண்களும் தாடி வைக்கக்கூடிய அந்த சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைத்து நபிமார்களினுடைய வழிமுறை என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. நபியினுடைய வழிமுறை அல்ல, இந்த உலகத்துக்கு வந்த அத்தனை நபிமார்களும் செய்த ஒரு சுன்னத்து தான் தாடி வைக்கக்கூடிய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் யஸீத் இப்னு அபு உபைப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, நபியினுடைய சபைக்கு முஷ்ரிக்கீன்கள், சிலை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பு வணங்கக்கூடிய 2 மஜூசிகள், அந்த முஷ்ரிக்குகள் நபியினுடைய சபைக்கு வந்தாங்க. முழுவதுமாக தங்களுடைய தாடியை மலித்தவர்களாகவும் மீசையை மிக அதிகமாக வளரவிட்ட நிலையிலே நபியினுடைய சமூகத்திற்கு வெளிநாட்டு தூதுவர்களாக வந்தாங்க. நபி அவங்க அவர்களை பார்த்து கடும் கோபம் கொண்டாங்க, அவர்களை சபிச்சாங்க. நபி அவங்க அவங்களை திட்டினாங்க. இது என்ன ஒரு கேவலமான கலாச்சாரம், இது என்ன ஒரு மோசமான தோற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக வந்தவர்களிடத்தில் நபி அவங்க கேட்டாங்க. அப்ப வந்தவங்க சொன்னாங்க, இது எங்களுடைய நாட்டின் கலாச்சாரம், எங்களுடைய அரசர் இப்படிதான் இருப்பார், எங்களையும் அப்படிதான் இருக்க சொல்லி இருக்கார், எனவே அதை தான் நாங்களும் பின்பற்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது லஹனத்துக்குரிய தோற்றம், அல்லாஹ் ரசூலுடைய சாபத்துக்குரிய அடையாளம். தாடியை மலித்து விட்டு மீசையை வளர விடுவது என்பது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்திற்கும் சாபத்துக்கும் உரித்தான விஷயம். ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸாராக்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அவர்கள் தாடியை மலித்து விட்டு மீசையை வளர விடுவார்கள், நீங்கள் மீசையை கத்தரித்து விட்டு தாடியை வளர விடுங்கள், அதுதான் என்னுடைய சுன்னத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள்ல கைஸ் இப்னு ஸாத் ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு பெரும் சமூகத்தினுடைய போற்றுதலுக்குரிய இறைநேசமுள்ள நபிநேசமுள்ள ஒரு தலைவராகவும் இருந்தாங்க. கைஸ் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு ஸாத் ரலியல்லாஹு. ஆனா என்ன ஒரு குறைன்னு சொன்னா, இயற்கையிலேயே அவங்களுக்கு தாடி வளரல. இயற்கையிலேயே தாடி வளரக்கூடிய அந்த ஒரு சூழல் அவங்களுடைய உடல் அமைப்புக்கு இல்லை. எனவே அதை நினைச்சு பல நாட்கள் பல தருணங்கள் கவலைப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தார்கள், அவங்களுடைய தோழர்கள், அவங்களுடைய நண்பர்கள் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய தலைவர், எங்களுடைய நண்பர் இப்படி கஷ்டப்படுறதை பார்த்து எங்களுக்கு மனம் வேதனையா இருக்கு. ஷரியத்தில் மட்டும் அனுமதி இருந்தது என்பதாக சொன்னா, மார்க்கத்துல சட்ட திட்டங்கள்ல அனுமதி இருந்தது என்பதாக சொன்னா, முடிகளை வாங்கி ஒட்டு முடியாக ஒட்டு தாடி வைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டது இருந்தது என்பதாக சொன்னால் 20,000 திர்ஹங்கள் செலவு செய்தாவது எங்களுடைய தலைவருக்கு நாங்கள் தாடியை வாங்கி கொடுத்திருப்போம் என்பதாக சொல்லி கைஸ் இப்னு ஸாத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்தார்கள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த சுன்னத்தான கோலம், இந்த சுன்னத்தான தாடி வைப்பது மார்க்கத்திலே முன்னிறுத்தப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்காவினுடைய விஞ்ஞான ஆய்வாளர் டாக்டர் சார்லஸ் ஹியூமர் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் சொல்றார், 7 தலைமுறையாக ஒரு ஆண் அந்த குடும்பத்துல தாடியை சிரைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. தாடி வளர்க்கக்கூடிய விஷயத்துல அலட்சியமாக இருந்தாங்க, தாடி வளர்க்கறத விரும்பல, அதை சிரைக்கக்கூடியவங்களாக சேவ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க சொன்னா. டாக்டர் சார்லஸ் சொல்றார், 7 தலைமுறையாக தாடியை மலிக்கும் பழக்கம் இருந்துச்சு என்பதாக சொன்னா, 8வது தலைமுறையிலே தானாகவே தாடி வளராமல் ஒரு சூழல் ஏற்படும். தாடி வளராத அமைப்பில் தான் அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய முகத்தோற்றம் இருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது சுன்னத், நபியினுடைய வழிமுறை என்ற அமைப்பிலே அதையெல்லாம் தாண்டி உலக அளவிலே மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ஆய்வு ரீதியாக இது ஆண்மையின் அடையாளம் என்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனையோ மருத்துவ ஆய்வாளர்கள் ஆய்வுகளை செய்துவிட்டு வியந்து போய் இருக்கின்றார்கள். ஏன்னா இஸ்லாம் இதை கடமையாக்கி இருக்கின்றது. தாடி வைப்பது சுன்னத், ஆனா வைத்த தாடியை கத்தரிப்பது, வெட்டுவது என்பது ஹராம். நம்ம ரொம்ப எச்சரிக்கை. நிறைய பேர் பல பேர்கிட்ட சொல்லும் போது இதுதான் சொல்லுவாங்க, அது என்ன சுன்னத் தானே, 2 ரக்காத் முன் சுன்னத் சொல்றது போல பின் சுன்னத் தொழுகிறது போல அது ஒரு சுன்னத்து தானே, தாடி வைப்பது சுன்னத்து தான், ஆனால் அந்த தாடி ஒரு பிடி அளவுக்கு மேலாக இருந்தாதான் கத்தரிக்கணும். ஒரு பிடி அளவுக்குள்ள இருக்கக்கூடிய தாடியை கத்தரிப்பது ஹராம், பெரும்பாவங்கள்ல கொண்டு போய் சேர்த்தணும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மருத்துவ ரீதியாகவும் பலாபலன்களை, பெரும் பெரும் நன்மைகளை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. டாக்டர் ஃப்ரீட்மேன் என்பவரால் நடத்தப்பட்ட பெரும் ஆய்வுகளில் தாடி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆண்கள் ஆண்மை தன்மை உடையவர்களாக இருக்காங்க. பெண்களுக்கு மத்தியிலே கவர்ச்சியுடையவராகவும் ஆண்மை தன்மையிலே நிரப்பமான அந்தஸ்தை பெற்றவராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 1973 கலிபோர்னியாவினுடைய ஸ்டேட் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மனோ தத்துவ நிபுணர் ராபர்ட் ஜே பில்கிரான் என்பவர் ஆய்வு செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 16 வாலிபர்களை, 20 வயசிலிருந்து 25 வயசுக்குள் இருக்கக்கூடிய 16 வாலிபர்களை வைத்து ஆய்வு செய்கிறார். 3 குழுவாக பிரிக்கிறார். முழுமையான தாடி,
அதே போல அரைகுறை தாடி, இன்னைக்கு பிரெஞ்சு தாடி என்பதாக சொல்லுவாங்க, சில இடங்கள்ல மட்டும் வளரும், அல்லது கொஞ்சமா அந்த முகத்தோடு ஒட்டி வைக்கக்கூடிய தாடி, இதெல்லாம் சுன்னத்து கிடையாது. தாடி வளர்வதை விட வேண்டும், ஒரு பிடி அளவுக்கு தாடி இருப்பதுதான் சுன்னத், அதற்கு குறைவாக இருப்பது அது சுன்னத்தாக அமையாது. எனவே இப்படிப்பட்ட அமைப்பில் ஆய்வு செய்தார். முழுமையான தாடி அப்படி அமைப்பிலே சில வாலிபர்கள், அரைகுறையான சில கோடுகள் இட்ட அப்படிப்பட்ட அந்த தாடி அப்படிப்பட்ட அமைப்பிலே சில வாலிபர்கள், முழுமையாக தாடியை சிரைத்த வாலிபர்கள் என்பதாக 3 கட்டத்திலே அவர் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து சில மாதங்கள் கழித்து அதனுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டை சமர்ப்பணம் செய்கின்றார். தாடியை மலித்தவர்களை காட்டிலும், தாடியை அரைகுறையாக சில கோடுகளை வைத்து தாடியாக அடையாளப்படுத்தி அவர்களை காட்டிலும் முழுவதுமான தாடி வைத்தவர்கள் ஆண்மைத்தன்மை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கம்பீர தோற்றத்தை உடையவர்களாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்றைக்கும் மருத்துவ ஆராய்ச்சியிலே நிரூபணமாக்கப்பட்டிருக்கின்றது. டெஸ்டோஸ்டிரோன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், மனிதோட குறிப்பாக ஆண்களுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன், அது அவனுடைய ஆண்மை தன்மையை, ஒயிட் பெல்ட்டை, அந்த பிளட்டை, வெள்ளை அணுக்களை அதிகமான முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஹார்மோன்கள், அந்த சுரப்பிகளை அதிகமான முறையிலே ஆண்மை தன்மைக்கான அடையாளமாக இருக்கின்றது. எந்த ஆணுக்கு அதீத தாடியும் மார்பிலே அதிகமான முடிகளும் இருக்கின்றதோ அவர்கள் அதிலே சிறந்து விளங்குவார்கள். அந்த ஹார்மோன் தான் அதனுடைய மதிப்பீட்டினுடைய அளவை வைத்துத்தான் பாலின வேறுபாடும் முடிவு செய்யப்படுகிறது. மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த ஹார்மோனுடைய டெஸ்டோஸ்டிரோனியா என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனுடைய குறைபாடு இருந்துச்சு சொன்னா அது ஆணாக பிறந்தாலும் பெண்மை தன்மை அவருக்கு அதிகமாக இருக்கும், இந்த ஹார்மோனுடைய குறைபாடுகளின் காரணமாக. எனவே அந்த ஹார்மோன்கள் அதிகமாக எதன் மூலமாக சுரக்கிறது என்பதாக சொன்னா தாடி வைத்திருப்பதன் மூலமாக அந்த ஹார்மோன்கள் அதிகம் சுரக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதீத ஆண்மை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு வரலாற்று ரீதியாக, மருத்துவ ரீதியாக ஆய்வறிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இயற்கையிலேயே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திலே தாடி வைப்பதை மகத்தான சுன்னத்தாக ஆக்கியிருக்கார். ஆனா பல காரணங்களை முன்வைத்து இன்றைக்கு அந்த சுன்னத்து விடப்படுகின்றது. வீட்டுல மனைவி வேணான்னு சொல்லிட்டாங்க, அம்மா வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜர் அதிகாரிகள் இதற்கு தடை செய்யறாங்க என்பதாக சொல்லி பலவிதமான உலக காரணங்கள் சொல்லப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இறை கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே படைப்புகள் யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் ரசூல் வைக்கல. அம்மா தடுக்கிறாங்க, அத்தா தடுக்கிறாங்க, மனைவி தடுக்கிறாங்க, மக தடுக்கிறாங்க, அதிகாரிகள் தடுக்கிறாங்க என்ற காரணத்திற்காக தாடி வைப்பதை, மார்க்கத்தினுடைய சரிய சட்டத்திட்டங்களை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி விட வேண்டிய அவசியமும் கிடையாது. படைப்புகள் யாருக்கும் பயந்தோ படைப்புகளை முன்னிறுத்தியோ அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை நாம் ஒரு காலம் தட்டி கழிக்க கூடாது என்பதாக சட்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு மகத்தான ஒரு உயரிய சுன்னத் இந்த உம்மத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதிரிகளுடைய உள்ளத்திலே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஈமானிய அடையாளம் அத்தனை நபிமார்களுடைய சுன்னத் அழகான முறையிலே, நிரப்பமான முறையிலே தாடி வைப்பதாக இருக்கின்றது. எனவே இந்த சுன்னத்திலே நாம் அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியினுடைய இன்னொரு சுன்னத்து தான் அதிகாலையிலே எழுவது, தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவது அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையிலே கலந்து கொள்வது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஐரோப்பிய விஞ்ஞான உலகம் ஆய்வு செய்துவிட்டு ஐரோப்பிய விஞ்ஞானி ஒருவர் சொல்கின்றார், முஸ்லிம்ஸ் ஆர் born with silver spoon in their mouth. முஸ்லிம்கள் எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள், பிறக்கும் பொழுதே வெள்ளி தங்க ஸ்பூன்களை தங்களுடைய நாவிலே, தங்களுடைய உதட்டிலே கவி கொண்டு பிறந்தார்கள் என்பதாக ஒரு ஆச்சரியத்துக்குரிய வார்த்தையை ஆதங்கத்தோடு பதிவு செய்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் பிறக்கும் போதே பாக்கியசாலிகள். ஏன் என்பதாக சொன்ன, இயற்கையிலேயே அவர்கள் அத்தனை பேர் மீதும் ஏவப்பட்டு இருக்கின்றது. சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோர் மீதும் உண்டான ஒரு அழுத்தமான கடமை அதிகாலையிலே எழுந்திருப்பது, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவது. ஏன் என்பதாக சொன்னால், நரம்பியல் நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, அந்த நியூரோஸ் என்பதாக சொல்லுவோம், மூளை நரம்புகள் எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அந்த படிப்பை படித்த மருத்துவர்களுடைய ஆய்வு, மனித மூளை சராசரியாக எல்லா தருணங்களிலும் 30-40% தான் இயங்கும். சராசரியாக ஒரு மனிதனுடைய மூளையினுடைய செயல்திறன் அது 30-40% தான் இயங்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அவர் எழுதுகின்றார், சூரிய உதயத்திற்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னதாக அதே மனித மூளைகளை ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது 70% அதனுடைய செயல்திறன் இருந்து கொண்டிருக்கின்றது.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இன்னும் ஒருபடி, இன்னும் 1 மணி நேரம், சூரியன் உதயமாவதற்கு 1.5 மணி நேரம் முன் என்பதாக சொன்னா அது ஃபஜர் தொழுகையினுடைய நேரம். இன்னும் 1 மணி நேரம் முந்தினோம் என்பதாக சொன்னா அது தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்திலே 100% மூளையினுடைய செயல்திறன் செயல்படக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் தீன்தாரியான மக்களுக்கு தெரியும், மதரசாக்களுடைய தொடர்புடையவங்களுக்கு தெரியும், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்வதற்கான உரித்தான நேரமாக தஹஜ்ஜுடைய நேரம் முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு அரபி மதரசாக்களிலும் குர்ஆனுடைய மதரசாக்கள்ல போய் பாருங்க, அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல 3 மணி 4 மணிக்கு குர்ஆன் ஓதக்கூடிய அற்புதமான அந்த சத்தம் நம்ம கேட்கலாம். ஏன்னா குர்ஆனை மனனம் செய்வதற்கான ஒரு கை தேர்ந்த நேரம், ஒரு தகுந்த நேரம் என்பதாக அது முடிவு செய்யப்பட்டு அந்த நேரத்தில் மரணம் செய்வாப்பா. இன்னைக்கு நாம பார்க்கலாம், சமீப காலங்கள்ல இந்த எக்ஸாம், இந்த கோச்சிங் இவைகளில் வந்த மோகத்தினால் பல டியூஷன் சென்டர்கள் காலையில நாம ஃபஜருக்கு எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் டியூஷன் சென்டர் போயிட்டு இருக்காங்க. 5 மணிக்கு 4 மணிக்கு டியூஷன், மேக்ஸ் கோச்சிங் நடந்துகிட்டு இருக்கு, பிசிக்ஸ் கோச்சிங் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சுத்தி நம்ம பார்க்கலாம், நம்முடைய பிள்ளைகள் போவாங்க. ஏன் அந்த தருணம் மூளை மிக பிரகாசமாக, மூளையினுடைய செயல்திறன் மிக வேகமாக செயல்படக்கூடிய இவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். முஸ்லிம்கள் இயற்கையிலேயே அந்த கட்டளை அவர்கள் மீது விதியாக்கப்பட்டு கட்டாயமாக ஃபஜர் தொழுகைக்கு எதிர்த்துதான் ஆகணும். அது இன்றியமையாத தவிர்க்க முடியாத கடமையாக இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு சமுதாயம் உறங்கி கொண்டிருக்கு. மூளை வேலை செய்யற நேரமே ஃபஜருடைய நேரம் தான். ஆனா அந்த நேரத்துல தூங்கி கொண்டு இருந்தோம் என்பதாக சொன்னா இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி முன்னேறுவாங்க? தாயும் தொழுகல, தந்தையும் தொழுகல, பிள்ளைகள் மட்டும் எப்படி தொழுவாங்க? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, ஒரு பாக்கியமான நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். நபியினுடைய சுன்னத், நான் ஆரம்பத்துல சொன்னேன், அது ஈரேற்றத்தினுடைய பாதை, ஹிதாயத்தினுடைய பாதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜருடைய தொழுகை நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பரக்கத்துக்குரிய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சுன்னத்திலே நாம் அதீத கவனம் செலுத்தணும். தஹஜ்ஜுத் ஒரு புறம் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஃபஜருடைய தொழுகையிலாவது நாம் அதீத கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. உலக ஈரேற்றமான நாயகத்தினுடைய சுன்னத்துகளை, அவர்களுடைய வாழ்வியல் வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிரப்பமான